discuss about what is being the OSI layers and what are the types being the computer networks. So first OSI layers அப்படினா என்ன அப்படினா இப்போ ஒரு டிவைஸ் இன்னொரு டிவைஸ் இருக்கு அப்படினா இப்போ நான் இந்த டிவைஸ்ல இருந்து இந்த டிவைஸ்க்கு நான் ஏதாவது ஒரு டேட்டாஸ் ஆர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கும்போது இப்போ இந்த சிஸ்டம்ல வந்து இந்த சிஸ்டம்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறது. ஸோ நமக்கு பார்க்கும்போது இதில் செகண்டில் வந்து டிஸ்பிளே பண்ணுவோம், பட் அதுக்கு பேக்கில் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதா வந்து OSI layers அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ஒரு 7 டைப்ஸ் வந்து இருக்குது. அப்ளிகேஷன் லேயர், ப்ரெசன்டேஷன், செஷன், டிரான்ஸ்போர்ட், நெட்வொர்க், டேட்டா லிங்க் அண்ட் பிசிக்கல் லேயர். ஸோ இதில் வந்து எது ஃபர்ஸ்ட் லேயர் அண்ட் எது வந்து லாஸ்ட் லேயர் அப்படிங்கிறது எதை ஃபேஸ் பண்ணி நம்ம டிட்டர்மைன் பண்ணோம்னா சென்டர் அண்ட் தென் ரிசீவர் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் ஐ எம் சென்டராக இருந்தாங்க அப்படின்னா அப்ளிகேஷன் லேயர் தான் ஃபர்ஸ்ட் லேயராக இருக்கும். இஃப் தே ஆர் ரிசீவர் தென் பிசிக்கல் லேயர் மஸ்ட் பி ஃபர்ஸ்ட் லேயர். ஸோ இப்போ அப்ளிகேஷன் லேயர் அப்படின்னா என்னன்னா யூசர் கூட இன்டராக்ட் பண்ணுவாங்க. ஸோ விச் இஸ் நத்திங் பட் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த எக்ஸாம்பிள் இப்போ யூஸ் பண்ணக்கூடிய க்ரோம் கூகுள், ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு அப்ளிகேஷன் லேயர் வரும். ஸோ ப்ரெசன்டேஷன் லேயர் வந்து டேட்டா வந்து எந்த ஃபார்மேட்டில் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறது. அதனால் எப்படி சொல்லலாம், ஒரு டேட்டாவை கன்வெர்ட் பண்ணுறது, என்கிரிப்ட் டிக்ரிப்ட் எல்லா ஆப்ரேஷன்ஸுமே வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியது ப்ரெசன்டேஷன் லேயர். நெக்ஸ்ட்டு செஷன் லேயர் இட்ஸ் எண்ட் டு எண்ட் கனெக்ஷன். ஸோ எண்ட் டு எண்ட் கனெக்ஷன்னா இப்போ டிவைஸ் 1 அண்ட் டிவைஸ் 2 இருக்குன்னா ஸோ இதுக்கும் ஒரு கனெக்ஷன்ஸ் தான் வந்து எண்ட் டு எண்ட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் லேயர்ஸ். ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு டேட்டாஸ் வந்து எப்படி இருக்கும்னா விச் மீன்ஸ் செப்பரேட் ஃபார்மேட்ஸில் இருக்கும். அண்ட் நெட்வொர்க் லேயர்ஸில் வந்து நமக்கு பேக்கெட்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கும். அண்ட் டேட்டா லிங்க் லேயர் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃப்ரேம்ஸில் இருக்கும். ஸோ இப்போ டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படின்னா எந்த டிவைஸ்லேருந்து நம்ம எந்த டிவைஸ்க்கு பண்ணுறோம் அப்படிங்கிறதா. ஸோ இந்த டிவைஸ் 1லேருந்து டிவைஸ் 2 வந்து என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் டிரான்ஸ்போர்ட் லேயர். நெக்ஸ்ட்டு நெட்வொர்க் லேயர் அப்படிங்கிறது வந்து என்னன்னா இப்போ நான் டிவைஸை கண்டுபிடிச்சேன், இங்கே எப்படி அனுப்பணும் அப்படின்றது நான் சொல்லிட்டேன், பட் எந்த டிவைஸ்க்கு அனுப்பணும், யார் வந்து அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது நெட்வொர்க் லேயர். அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்ம எழுதுற மாதிரி டூ அட்ரஸ் அண்ட் ஃப்ரம் அட்ரஸ், யார்கிட்ட இருந்து எந்த இடத்துக்கு வந்து எந்த டிவைஸ்க்கு போகுது அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்போ இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு டேட்டா லிங்க் லேயர். இங்கே வந்து இந்த பேக்கெட்ஸ் இருக்கிறது எல்லாமே ஃப்ரேம்ஸாக வந்து நமக்கு மாறும். அண்ட் இங்கே வந்து கன்வெர்ட், அதாவது பைனரியிலேருந்து நமக்கு அதாவது நமக்கு புரிஞ்ச மாதிரியும் நமக்கு புரியக்கூடிய அந்த சிஸ்டம் புரியுற மாதிரி கன்வெர்ட் பண்ணுவோம், விச் இஸ் அ ஃப்ரேம்ஸ். ஸோ இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மேக் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேக் அட்ரஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபிசிக்கல் அட்ரஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அண்ட் ஐபி அட்ரஸ் வந்து நான் லாஜிக்கல் அட்ரஸ் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ இப்போ ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ மேக் அட்ரஸ் அப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு நெட்வொர்க்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து 2 டிவைஸை நெட்வொர்க் கூட கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற போது நான் வந்து என்ன யூஸ் பண்ணுவேன்னா மேக் அட்ரஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். அதாவது மேக் அட்ரஸ் அப்படின்னாலே நம்ம வந்து நெட்வொர்க் கூட கனெக்ட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடியதான் வந்து மேக் அட்ரஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ இந்த நெட்வொர்க் நான் பண்ணிட்டேன், இப்போ நெட்வொர்க்கில் நான் கனெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஸோ நெட்வொர்க் கனெக்ஷன்ஸில் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டிவைசஸ் வந்து நமக்கு இருக்கும். ஸோ ஒன்னொன்றுக்குமே வந்து இப்போ எப்படி லைக் காலேஜில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா எப்படி வந்து ஒருத்தருக்கும் ஒரு ஐடி யூனிக்காக கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி இந்த நெட்வொர்க்கில் நம்ம கனெக்ட் பண்ணுறது இது வந்து டிவைசஸில் இருக்கும். அண்ட் இந்த நெட்வொர்க் கனெக்ஷன்ஸில் வந்து நம்ம டிவைஸ் எப்படி கனெக்ட் ஆகிடுது, எப்படி கனெக்ட் ஆகிடுது அப்படின்றது. ஸோ அதுக்காக தான் அந்த ஐபி அட்ரஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் தான் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு 2 டிவைஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே ஒரு வாட்ஸ்அப் இருக்குது, இங்கே வந்து ஒரு வாட்ஸ்அப் இருக்குது. ஸோ நம்ம இதில் வந்து நான் ஹாய்னு சொல்கிற மெசேஜ்
டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படின்றது என்னன்னா இங்கே ஓப்பனாக இருக்கக்கூடிய ஒரு வாட்ஸ்அப்பும் இங்கே ஓப்பனாக இருக்கக்கூடிய ஒரு வாட்ஸ்அப். ஸோ இந்த வாட்ஸ்அப்ல இருந்து இந்த வாட்ஸ்அப்பில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். விச் மீன்ஸ் அப்ளிகேஷன் டு அப்ளிகேஷன் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்றத வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர். ஸோ இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொன்னால், ஒரு கம்பெனிஸில் லார்ஜ் ஃபைல்ஸ் வந்து நம்ம சென்ட் பண்ணும்போது, ஸோ இப்போ நான் வந்து ஒரு யூஸர் வந்து அப்ளிகேஷன் லேயர் தான் சென்ட் பண்ணுவாங்க யூஸர் கிட்ட இருந்து. ஸோ அதுக்கடுத்து ப்ரெசன்டேஷன் லேயர். இப்போ நான் வந்து இங்கே நான் கொடுத்துருக்க ஒரு லாங்குவேஜ் வந்து ஒரு ஃபைல் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து சம்திங் ஒரு அரபிக் ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ நான் இன்னொரு கம்பெனி சென்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ். ஸோ அப்படின்னா அப்போ நான் வந்து இங்கே இந்த லேயரில் தான் வந்து நான் கன்வெர்ட் பண்ணுறேன் டேட்டா கன்வெர்ட் பண்ணுறேன். அதாவது அரபிக்லேருந்து நான் இங்கிலீஷ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். அதுதான் வந்து ப்ரெசன்டேஷன் லேயர். ஸோ நெக்ஸ்ட்டு செஷன் லேயர் வந்து நான் சொன்ன மாதிரி எண்ட் டு எண்ட் கனெக்ஷன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஒன்று சென்ட் பண்ண போகிறேன், நீங்கள் ஃப்ரீயாக ரிசீவ் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்பேன். அகைன் வந்து அவங்க நம்ம வந்து ரிசீவ் பண்ணுறது. ஸோ இட்ஸ் எண்ட் டு எண்ட் கனெக்ஷன்ஸ் காமனாக இது ஓவரால். அண்ட் டிரான்ஸ்போர்ட் லேயர் பொறுத்த வரைக்கும் ஸோ எனக்கு நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு லார்ஜ் ஃபைல்ஸை நான் சொல்லியிருந்தேன். ஸோ லார்ஜ் ஃபைல்ஸ் வந்து இப்போது நான் இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு லார்ஜ் ஃபைல்ஸ் ஒரு 400 பேஜஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நான் உடனே வந்து இங்கே இருக்கிறது இங்கே வந்து உடனே ஃபாஸ்ட்டாக நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் நான் இதை என்ன பண்ணுவேன்னா செக்மெண்ட்ஸாக வந்து நான் செப்பரேட் பண்ணுவேன். ஸோ செக்மெண்ட்ஸாக பண்ணி இந்த டிவைஸ்லேருந்து இந்த டிவைஸ்க்கு என்னால் ஈஸியாக அனுப்ப முடியும். ஸோ இது யூஸ் பண்ணக்கூடியது போர்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ HTTP இது யூஸ் பண்ணால் இதோட போர்ட் நம்பர் வந்து which means 60. ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸடாக வந்து போர்ட் நம்பர் ஒரு அப்ளிகேஷன்ஸ்க்கு இது மாதிரி ஃபிக்ஸடாக ஒரு போர்ட் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் நெட்வொர்க் லேயர். நான் சொன்ன மாதிரி இப்போ இது வந்து கிடச்சிருச்சு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேக்கெட்ஸாக பண்ணுவோம். அண்ட் விச் யூசஸ் இது வந்து ஐபி அட்ரஸஸ் வந்து நமக்கு ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி நமக்கு எந்த டிவைசஸ் வந்து போகணும்னு சொல்லுவோம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டூ அட்ரஸ் அண்ட் ஃப்ரம் அட்ரஸ். ஸோ எந்த டிவைஸில் இருந்து எந்த டிவைஸ்க்கு வருது அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து நெட்வொர்க் லேயர். நெக்ஸ்ட் டேட்டா லிங்க் லேயர் அப்படின்றது இட்ஸ் அ ஃப்ரேம்ஸ் அண்ட் மேப் அட்ரஸ். ஸோ எந்த நெட்வொர்க் மூலமா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். எந்த நெட்வொர்க் மூலமா வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளஸ் வந்து இங்கே வந்து நான் ஒரு பர்சனல் மெசேஜ் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ப்ராப்பராக கவர் பண்ணி நம்ம அனுப்பிடுவோம். ஸோ அந்த இடத்துல ப்ராசஸ் வந்து என்ன பண்ணால் ஸோ ப்ராப்பராக கவர் பண்ணணும். as well as இப்போ நான் இங்கே வந்து சென்டர் தான் சொல்லியிருக்கேன். சென்டர் வந்து அப்ளிகேஷன் மூலயமா சென்ட் பண்ணி இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி இங்கே வருவாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா அடுத்து நான் ரிசீவருக்கு சென்ட் பண்ணுவோம். ஸோ ரிசீவருக்கு சென்ட் பண்ணும்போது இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா நான் கொடுத்துருக்கக்கூடிய டெக்ஸ்ட் ஆர் ஃபைல்ஸை வந்து என்ன பண்ணணும்னா பைனரி ஃபார்மேட் அது மிஷின் அண்டர்ஸ்டாண்டிங் கூட கன்வெர்ட் பண்ணும். ஸோ அதில் வந்து ஃபிசிக்கல் லேயர் வந்து இஃப் இட் இஸ் அ ரிசீவர் அப்படின்னு எடுத்துக்கோன்னா ஸோ ரிசீவரோட ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ஃபிசிக்கல் லேயர். ஸோ அவங்க வந்துட்டு பிக்ஸாக ரீட் பண்ணிடும். அதுக்கடுத்து டேட்டா லிங்க் லேயர். ஸோ டேட்டா லிங்க் லேயரில் நான் சென்டரில் வந்து அப்புறம் நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ டேட்டா லிங்க் லேயர் வந்து ரிசீவர் சைடில் வரும்போது அதை பிரிச்சுட்டு அது நம்ம சொல்லக்கூடியது வந்து டேட்டா லிங்க் லேயர். நெக்ஸ்ட் நெட்வொர்க் லேயர். ஸோ எந்த டிவைசஸ்லேருந்து எந்த டிவைசஸ்க்கு வந்து நமக்கு வந்திருக்கு அப்படின்ற அதோட அட்ரஸ் தரக்கூடியது. நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் லேயர். ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயரில் நான் சென்டர் சைடில் இருக்கும்போது செக்மெண்ட்ஸாக பிரிச்சுருக்கிறத ரிசீவர் சைடு வரும்போது நான் வந்து பல்காக அதாவது 4 செப்பரேட் பண்ணிவிட்டதை நான் ஃபுல்லாகவே ஒன்றா இது பண்ணிப்பேன். ஸோ அது வந்து செஷன் லேயர் கண்டுப்பேன். இந்த மாதிரி ஃபைல்ஸ் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் செஷன் லேயர் கண்டுப்பேன். அண்ட் இந்த செஷன் லேயர் வந்து என்ன பண்ணுவோம்னா ரிசீவர் சைடு இருக்கக்கூடிய செஷன் லேயர் வந்து சென்டர் சைடு வந்து சென்ட் பண்ணிடுது இந்த மாதிரி ரிசீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதோட நமக்கு எந்த கனெக்ஷன் வந்து முடிஞ்சிடும். ஸோ ப்ரெசன்டேஷன் லேயர்னா நான் சொல்லியிருந்தேன் இங்கே வந்து நான் அரபிக் டு இங்கிலீஷ் ஃபார்மேட்டை ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ எங்கள் ரிசீவர் சைடில் ஓப்பன் போது இது ஆட்டோமேட்டிக்லி இங்கிலீஷ் ஃபார்மேட் வந்து நம்ம ஓப்பன். ஸோ அப்ளிகேஷன் லேயரில் அவங்க என்ன அப்ளிகேஷன்ஸ் அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ் வச்சுருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இந்த ஒரு லேயருமே பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம சர்டன் ப்ரோட்டோகால்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்றது இட்ஸ் அ செட் ஆஃப் ரூல்ஸ். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இப்படி தான் நடக்கணும். அந்த ஒரு ப்ராசஸ் நடக்குதுன்னா அது இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நடக்கணும் அப்படின்னு வந்து இட்ஸ் அ ப்ரோட்டோகால். ஸோ அதில் அப்ளிகேஷன் லேயர் வந்து HTTP ப்ரோட்டோகால் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். விச் மீன்ஸ் ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் லேயர் பொறுத்த வரைக்கும் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் செஷன் லேயர் பொறுத்த வரைக்கும் நெட் பைல் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் லேயர் பொறுத்த வரைக்கும் TCP ஸோ டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். அண்ட் நெட்வொர்க் லேயர் பொறுத்த வரைக்கும் ஐபி ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுவோம். டேட்டா லிங்க் லேயர் பொறுத்த வரைக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் ப்ரோட்டோகால்